எல்லோருக்குமான ஆட்சியை நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு. நான் இன்னும் கூட சொல்றேன், சவாலாகவே சொல்றேன், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா? ஒரு மாநிலம் வளருதுன்னா அந்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒன்றிய அரசு மகிழ்ச்சி தான் அடையணும். அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம். மாநிலங்கள் வளர்ந்தா அது மூலமா நாடு வளரும். மாநிலத்தினுடைய வளர்ச்சியால நாடுதான் பயன்பெறும், நாடுதான் பலம் பெறும். ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தை ஆளக்கூடிய அரசு மாநிலனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு. மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு. ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதியினுடைய வளத்தை மொத்தமா கபலீகரம் செஞ்சாங்க. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க. மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க. ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டோம், சமாளிச்சுக்கிட்டும் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதையும் தாண்டி வளர்றோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு. அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க. புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க. தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க. படிக்க கூடாது, பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது, வேலைகளை அடையக்கூடாதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க. வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நீதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்விச்சாலையின் கதவினை திறந்து வச்சோம். இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது. அந்த சமூக நீதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது. இதன் மூலமா தமிழ்நாட்டினுடைய பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முன்னேற்றம் தடுக்கப்படும். மீண்டும் கல்விச்சாலைக்கு வரவிடாமல் தடுக்கிறாங்க. இது போன்ற ஏராளமான தடைகளை உருவாக்கி தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறாங்க.